சேம் ப்ராஜெக்ட் பட் டிஃப்ரெண்ட் பர்சன். அவர் இதோடு சேர்த்து இதர பல டீட்டெயில்ஸும் பேசியிருக்கார். யார் அவர்? அமைச்சர் KN நேரு. அவர் தான். அவர் இந்த ப்ராஜெக்டை பற்றி என்னென்னா, இப்போ முதல்வர் என்ன சொன்னார்? முதல்வரையா சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு இழைச்சிட்டு இருக்கிற அநீதியெல்லாம் எடுத்து சொல்ல போகிறோன்னு சிம்பிளாக ஒரு டேர்மில் முடிச்சிட்டார். அப்புறம் அநீதிங்கிறது லிஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுதான் அமைச்சர் KN நேரு ஐயா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 2 நீட்டுங்கிறாங்க, நமக்கு வேணும்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் கீழடி அகழ்வாராய்ச்சி அதில் நம்முடைய பழமையும் தொன்மையும் வெளியே வந்துடும் சொல்லிட்டு அதை மறைக்க பார்க்குறாங்க. அது மட்டுமா, நம்ம ஏதாவது பட்ஜெட்டு கேட்டோம்னா பட்ஜெட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம பசங்க படிப்புக்கு கொடுக்க வேண்டிய பட்ஜெட்டை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கட்டாயமாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் பட்ஜெட்டுன்னு நம்மளே மிரட்டுறாங்க. இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. இதெல்லாம் சொல்கிறக்கு ஒரு டைம் வேணும்ல, அந்த டைம் தான் இந்த டைம். இப்போ கிளம்புறோம், இந்த பிளானிங்கில் இந்த கேம்பெயின் அதுக்கு தான் போகிறோம், அவங்க பண்ணுற அநியாயத்தெல்லாம் மக்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயிலை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு KN நேரு அவர்கள். மதுரையில் இருக்கிற அந்த இடத்த கூட அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க நம்ம பழமையான நகரம் தமிழ்நாடு என்பதை, தமிழர்கள் என்பதை அதை கூட அவங்க ஏற்றுக்கல. அதுக்கெல்லாம் திருப்பி அவங்க கடிதம் எழுதுகிறாங்க. ஒரு பாசிச உணர்வோடு மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, பீகார், உத்தரப்பிரதேசலாம் பார்த்தீங்கன்னா இந்தியை மட்டுமே கற்றுக்கணும், பாக்கியெல்லாம் கற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம். இன்றைக்கி நேற்று பார்த்தா மகாராஷ்டிராவில் பாஜக முதல்வரே சொல்லிட்டார், எங்களுக்கு ஹிந்தி வேண்டியதில்லை, நாங்கள் இருமொழி கொள்கைக்கு வந்துடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். எனவே ஹிந்தி திணிப்பு ஒரு பக்கம், நமக்கு வர வேண்டிய சலுகைகளை தராமல் இருப்பது ஒரு பக்கம், எப்படியும் அந்த பாசிச அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை மக்களிடம் விளக்க வேண்டும். விலக்கிவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் இதில் நம்ம உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு வஞ்சிப்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை 3ஆம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறோம். எனவே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், அதே போல மாவட்ட கழக செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமா அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க போய் சேர்க்க போகிறோம். இதுதான் இங்கே இருக்கிறது. கீழடிலாம் சொன்ன மாதிரி கீழடியில் அவங்க ஏற்றுக்கல. என்ன இப்போ பார்த்தா பொருணை வந்துருச்சு. திருநெல்வேலியில் பொருணை கட்டி முடிக்க போகிறாங்க. அந்த ஏரியாவில் தூத்துக்குடியில் இருக்கிற பகுதியிலேருந்து தமிழ்நாடு பண்டைய நாகரிகம் என்பது நேற்று முன்தினம் பத்திரிகையிலே பார்த்துருக்கலாம். அந்த மண்டை ஓட்டை வச்சு அவங்க 2500 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி இருக்கிறாரெல்லாம் வந்திருக்கு. அதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுக்கடுத்து தான் இப்போ எதிர்கட்சி தரப்பில் என்ன சொல்லுவாங்க, இந்த கூட்டணியில் பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசுனதுக்கும் சில பதில்களை சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு. அவங்க எப்படி இவங்க எப்படி அப்படின்ற மாதிரி அந்த விமர்சனங்களில் முதல் கருத்து இது. புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவர் நாங்கள் 50 லட்சம் சேர்ப்போம்னு சொன்னால் யார் நம்புவா? அவங்க 2 கோடி சேர்க்குறேன்னு சொல்லுவார். 75 வருஷம் ஆன கட்சி, 100 வருஷம் ஆன காங்கிரஸ் கட்சி இருக்குது. இருக்கிற எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர் நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் 100 வருஷத்துக்கு பழமையான கட்சி. அவங்களுடைய கொள்கை தெரியும், மக்களுக்கு தெரியும், அவங்க எப்படி இருந்துப்பாங்கன்னு தெரியும். நாங்கள் சொல்கிறோம், இது 30% வாக்குன்னா மொத்தம் 6.5 கோடி வாக்காளர்கள் 30% என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் சொல்வது அது அவர்களுடைய எண்ணம், அது செய்யலாம். அதுக்கடுத்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் CBI விசாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக? அஜித்குமார் என்ற இளைஞர் காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு மரணத்தில் முடிஞ்சிருச்சு. இந்த துர்சம்பவம் தொடர்பாக CBI விசாரணை வேணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இதை பற்றி கேள்வி கேட்டோன்னே அதுக்கு KN நேரு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி அவர் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தப்பவே டிவியை பார்த்தோன்னா தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதல்வர் அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம கேட்கலாம், நடவடிக்கை தான் சட்டு நமக்கு தெரிஞ்ச உடனே என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ இந்த நடவடிக்கையுமே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் தானா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்றது தான் நம்ம காதுக்கு வர்ற செய்தியாக இருக்குது. ஸோ இதுக்கும் மேற்கொண்டு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ இது தொடர்பாக ஐயா KN நேரு அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றத கேட்போம். அது அவருக்கு நான் என்ன சொல்கிறது, அவர் சுடப்பட்டதே தெரியாது, நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர். இப்போ அவர் அன்றைக்கி அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக 6 பேரையும் போலீஸை கைது பண்ணியிருக்காங்க, எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை முழுசாக எடுத்துருக்குறாங்க. சார், அந்த விவகாரத்தில் இப்போ காவலர்கள் அந்த நபரை தாக்குற வீடியோ தற்போது வெளியாயிருக்கு. நபரை அடிக்கிற வீடியோ தற்போது வெளியாயிருக்கு. உரிய நடவடிக்கை எடுத்தவங்க அதான் முதலமைச்சர் இப்போ கேட்டாங்களே, தலைவரே கேட்டாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம், மேலே நாங்கள் அது யார் இருந்தாலும் தண்டிப்போம்னு சொல்லியிருக்காரு.
இல்லைங்க, நீங்கள் அதை முழுசாக எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நேராக எல்லாம் தெரியும். நீங்கள் அவருக்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா அங்கங்கே போலீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்தா முதலமைச்சர் சொல்கிறாரு, நடவடிக்கை எடுத்திருக்காரு, போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுத்துலனா தானே பிரச்சனை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, திமுக கூட்டணி தான் வெளவெளத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாராம். இதை கேள்வியாக கேட்டவுடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. அங்கே தான் யார் சொன்னது அப்படின்னு கேட்டு அப்புறம் என்னன்னா, முதல்வர் வேட்பாளரே சொல்லாத ஒரு கூட்டணியாக தான் திமுக இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு போல. இதை கேட்டவுடனே அவருக்கு ரியாக்ஷனே மூஞ்சியே மாறிடுச்சு. என்ன முதல்வர் வேட்பாளருங்கிற, எங்கள் தளபதி தான் என் முதல்வர் வேட்பாளர், ஸ்டாலின் ஐயா தான் முதல்வர் வேட்பாளர், இதில் என்ன ஒன்று சந்தேகம் அப்படின்ற மாதிரி அவரே ஷாக் ஆகிட்டார். ஷாக்காகி அதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ணி இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டோன்னே எல் முருகன் சொன்னார் அப்படின்ற மாதிரி கேள்வியில் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன, இந்த பாருங்க கேமராவெல்லாம் வச்சுட்டு இப்படி கேட்காதீங்க, அப்புறம் ஏதாவது சொல்லிவிடுவேன் அப்படின்ற லெவலுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு KN நேரு அவர்கள். ஏங்க, முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க. என்ன புதுசாக கேட்குறீங்க? தளபதி தான் முதல்வர். ஏங்க வேணாங்க.